சோழராணி அத்தியாயம் 47. அன்று காலை முதல் குருகுல வெளியில் பல்வேறு பகுதிகளை படைத்தலைவனுடனும் மெய்க்காவல் வீரன் இளங்கோவுடனும் சுற்றி பார்த்தான் இளவரசன். நண்பகலில் சோழ தலைநகருக்கு மாமன்னருக்கும் இளவரசி மதுராந்தகிக்கும் தனித்தனி ஓலைகளை தன்னுடன் பயணித்து வந்த மெய்க்காவல் படை வீரர்கள் மூலம் அனுப்பி வைத்தான். படைத்தலைவன் கருணாகர தொண்டைமானுடன் பயிற்சிகளில் பெரும் பங்கும் பூரண ஒத்துழைப்பும் நல்கிய சோழர் படையின் உபதலைவர்கள் பதின்மரையும் சந்தித்து நலம் விசாரித்து பாராட்டி விவரங்கள் கேட்டறிந்து பின்மாலை நேரத்தில் இடங்கனி பொறிகளையும் பார்த்து பரிசோதித்து அளவற்ற பூரிப்பும் புலக அங்கிதமுமாக குருநாதரின் குடிலை நோக்கி நடந்தான் இளவரசன். குடிலின் வாயிலுக்கு வந்து நின்று இளவரசனை வரவேற்றார் குருநாதர். சிறிது நேரம் அன்றைய இளவரசனின் பணிகள் குறித்து விசாரித்து அறிந்தார். அன்று இரவில் குருநாதரின் அறையில் ஒரு மந்திர ஆலோசனைக்கு ஏற்பாடாயிற்று. படைத்தலைவன் கருணாகர தொண்டைமான், சோழர் படை உப தலைவர்கள் பதின்மர், குருநாதரின் அத்தியந்த சீடர்களான இரகசிய பயிற்சி முகாம்களின் தலைவர்களான தேர்ந்த வீரர்கள் 5 பயிற்சி முகாம்களிலிருந்து சிறந்த வீரர்களாக தேர்வு செய்யப்பட்டு குருகுல பயிற்சி களத்தில் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்ட அணித்தலைவர்கள் பதின்மர் ஆகியோர் இரவு உணவு வேளைக்கு பின் குருநாதரின் பெரிய அறையில் கூடினர். இளவரசனின் பின்புறம் வழக்கம் போல மெய்க்காவலன் இளங்கோ நின்றிருந்தான். அவன் விழிகள் வந்திருந்தவர்களை ஆழமாக அளவெடுத்தன. தேர்ந்தெடுக்கப்பட்ட அணி தலைவர்களான வேங்கி வீரர்கள் அனைவரும் இளங்கோவிடம் கட்டாரி வீசவும் வாள் சுழற்றவும் பயிற்சி பெற்றவர்கள் என்பதை அறிந்ததும் இளங்கோவின் முகத்தில் அலாதியான பெருமிதமும் ஒருவித நிமிர்வும் தெரிந்தது. குருகுலத்திலிருந்து பெரும்பகுதி படைகளும் மற்றைய இரகசிய முகாம்களிலிருந்து பிரிவுகளாக பல வழிகளில் பயணப்பட்டு திட்டமிட்டபடி வேங்கியில் ஒன்றிணைந்த படைகள் முறைப்படுத்தப்பட்டன. கீழே சாளுக்கிய தேசத்தின் மேற்திசை எல்லையை ஒட்டி பயண திசை நிர்ணயிக்கப்பட்டு வடக்கு நோக்கி முன்னோடிகள் சில நாட்களுக்கு முன்னதாகவே அனுப்பப்பட்டு விட்டனர். முதலில் புரவி படையில் ஒரு பகுதி படைத்தலைவன் கருணாகர தொண்டைமான் தலைமையில் செல்வது எனவும், அடுத்து காலாட்படைஞர் 10 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு சோழர் படை உப தளபதிகள் தலைமையில் ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு இடங்கனி பொறி ஏற்றப்பட்ட பார வண்டி தொடர செல்வது எனவும், யானைப்படை வேங்கியின் உப தலைவன் பொறுப்பில் பழக்கப்பட்ட மல்லர்களுடன் ஆயுத வண்டிகள் உணவு தானிய வண்டிகளுக்கு பின்னால் செல்வது எனவும், சில 100 புரவிகள் கொண்ட புயல்வேக புரவி படை பிரிவு இளவரசன் ராஜேந்திரன், மெய்க்காவலன் இளங்கோ இருவருடன் பக்கவாட்டில் நீள் வரிசையில் செல்வது எனவும் முறைப்படுத்தப்பட்டும் வேங்கியிலிருந்து படைகள் நகர ஆணையிடப்பட்டு நகர்ந்தன. அதே வேளையில் சோழர்களின் ஜென்ம பகைவர்களான மேலை சாளுக்கிய தேசத்தின் தெற்கு எல்லையை சோழர்களின் படைகள் தாக்கத் தொடங்கிய செய்தி இளவரசன் ராஜேந்திரனுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. சில எல்லையோர கிராமங்கள் எரியூட்டப்பட்டு தாக்கப்படுவதாக மேலை சாளுக்கிய மன்னனுக்கு செய்தி பறந்து சாளுக்கிய இளவரசனின் நேரடி பார்வையில் மேலை சாளுக்கிய படைகள் சோழர்களை எதிர்க்க பயணப்பட்டு அல்லோலகல்லோலப்பட்டது. காற்றெல்லாம் போர் போர் என்று புழுதி பறந்தது. பல பகுதிகளில் பீதி பரவியது. ஒவ்வொரு இடத்தையும் திட்டமிட்டபடி கடந்து சென்றன இளவரசன் ராஜேந்திரனின் படைகள். முன்னோடிகளிடமிருந்தும் அடிக்கடி செய்திகள் தெரிவிக்கப்பட்டன. ஒரு நாள் இளவரசனால் சில வாரங்களுக்கு முன்பு அனுப்பி வைக்கப்பட்ட வேங்கியின் ஒற்றற்படை வீரர்களில் ஒருவன் விரைந்து வந்து இளவரசனையும் படைத்தலைவன் இளைய பல்லவனையும் சந்தித்தான். வத்ச ராஜ்யத்தின் மன்னன் தாராவர்ஷனின் போர் ஆயத்தங்கள் பற்றிய பல செய்திகளை கூறிவிட்டு மீண்டும் திரும்பிச் சென்றான். மேலை சாளுக்கியத்தின் வடக்கு எல்லையும் கிழக்கு எல்லையும் சந்திக்கும் தொலைவை ராஜேந்திரனின் படைகள் கடந்தன. கீழே சாளுக்கியமான வேங்கியின் வடக்கு எல்லை முடியும் இடத்திலிருந்து படைகள் வடமேற்கு திசையில் நகரவும் குறிப்பிட்ட தொலைவு சென்றதும் தண்டு இறங்கவும் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அன்று மாலையில் போர் பாசறைக்குள் முக்கிய உரையாடலில் ஈடுபட்டிருந்த வேங்கி இளவரசனின் முன்பு சோழர் படையின் வடதிசை தளபதியின் ஓலையுடன் வந்து நின்றான் ஒரு சோழ தூதன். அவன் அளித்த ஓலையில் தாராவர்ஷனுக்கு மேலை சாளுக்கியனின் உதவி கிடைக்காத வண்ணம் சோழ படைகள் மேலை சாளுக்கியத்தின் வடக்கு எல்லையை தாக்கி வருவதாகவும், இளவரசன் முனைப்போடு சக்கர கோட்டத்தை தாக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டு வெற்றி பெற வாழ்த்தும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஓலையிலிருந்து விழிகளை மீட்ட இளவரசனின் முகம் ஒரேடியாக பிரகாசித்தது. படைகள் நிதானமாக பயணித்தன. ஒவ்வொரு சிறு முடிவு எடுக்கும் போதும் தன்னை விட போர் அனுபவம் நிரம்ப பெற்றவனும் அகவையில் சற்றே மிகுந்தவனுமான படைத்தலைவன் கருணாகர தொண்டைமானுடன் கலந்து ஆலோசித்தே செய்தான் இளவரசன் ராஜேந்திரன். படைகள் சோர்வும் களைப்பும் அடையாமலும் உற்சாகம் குன்றாமலும் முன்னேறத்தக்கவாறு முன்னெச்சரிக்கையை துணைப்படை தலைவர்கள் அனைவரும் கடைபிடித்தனர்.
வத்சராஜ்யத்தின் ஒற்றர்கள் யாரும் மறைந்து நின்று வேங்கி இளவரசனின் படை பலத்தை கணித்துவிட இயலாதவாறு படைகளை ஓரளவு சுற்றுப்பாதைகள் வழியாகவும் வனப்பகுதி பாதைகள் வழியாகவுமே நடத்தி சென்றனர். இளவரசனால் முன்பே அனுப்பி வைக்கப்பட்ட வேங்கியின் ஒற்றன் ஒரு நாளிரவில் இளவரசனை வந்து சந்தித்து சித்ரகூட் என்று அழைக்கப்படும் சக்கரக்கோட்டத்தின் நிலையையும் சில திங்களாகவே அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள எதிரியின் படைகள் முழு போர் சன்னத்தமாக வேங்கி இளவரசனின் படைகளை எதிர்நோக்கி காத்திருப்பதையும் தெரிவித்தான். மன்னன் தாராவர்ஷன் படைகளோடு தங்கியிருப்பதாகவும் பழுது பார்க்கப்பட்டு பலமான பாதுகாப்பு அரண்களுடன் கோட்டை சுமார் 60,000 வீரர்களால் காக்கப்படுவதாகவும் தெரிவித்தவன் சக்கரக்கோட்டத்தை அடையும் பல சாலைகளை பற்றிய குறிகள் கோடுகள் வரையப்பட்ட பட்டு சீலை ஒன்றையும் இளவரசனிடம் கொடுத்தான். தற்காலிகமாக அமைக்கப்பட்ட கூடாரத்தினுள் அமர்ந்து படை தலைவர்களோடு ஆலோசனை நடந்தான் இளவரசன். தற்போதுள்ள ஜகதல்பூருக்கு மேற்கே 2½ காத தொலைவில் உள்ள சக்கரக்கோட்டத்தை 3 பிரிவுகளாக படைகளை பிரித்து நெருங்குவது என்றும் சக்கரக்கோட்டத்தின் வலிமை மிக்க கோட்டையை சுற்றிலும் இருக்கும் காவற் காட்டை எரியூட்டி அழித்து விடுவது என்றும் பூரண முற்றுகையை மேற்கொள்வது எனவும் திட்டமிட்டு கொண்டனர். மறுநாளிலிருந்து படைகள் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு 3 வழிகளில் முன்னேறத் தொடங்கின. எதிரி புரிந்து கொள்ள முடியாத படைபலத்துடன் சக்கரக்கோட்டத்தை அடுத்த சில நாட்களில் நெருங்கி முற்றுகையிட்டது வேங்கி இளவரசனின் படை. திட்டமிட்டதைப் போலவே எரி அம்புகளை வீசி காவல் காட்டை தீப்பற்ற வைத்து அடர் வனமாக காட்சி தந்த பெரும் பெரும் மரங்கள் எரிந்து கரியாகவும் சாம்பலாகவும் ஆகி சக்கரக்கோட்டத்தின் கோட்டையை சுற்றிலும் படைகள் நெருங்குவதற்கு ஏதுவான நிலையை சிருஷ்டித்தனர் இளவரசனின் அனுபவம் நிறைந்த படைத்தலைவர்கள். கோட்டையின் மதில்களின் மேலும் காவல் நிலைகளிலும் படைகளின் நடமாட்டங்களும் பலமான கண்காணிப்பு ஏற்பாடுகளும் தெரிந்தன. வேங்கி இளவரசனின் படையில் 1/3 பகுதியை கோட்டைக்குள் இருப்பவர்களுக்கு தெரியாத வண்ணம் தனியே பிரித்து முன்னேறி வந்த வழியிலேயே முகாமிட செய்தும் 2 பங்கு படைகளை கோட்டையை சுற்றி சக்கரவட்டமாக அணிவகுத்தும் பலவித வியூக ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர். படைத்தலைவன் கருணாகர தொண்டைமானும் வேங்கி இளவரசனும் இரவு பகல் எல்லா காலங்களிலும் படைப்பிரிவுகளை பார்வையிட்டும் பரிசோதித்தும் முனைப்புடன் செயல்பட்டனர். கோட்டை வாயில்களுக்கு முன்புறத்தில் இடங்கணி பொறிகளை நிலைநிறுத்தி வைத்து எந்த நேரத்திலும் தாக்குவதற்கு ஆயத்த நிலையில் இருந்தனர். ஒற்றர் படையை சேர்ந்த சிலர் மாறு வேடங்களில் சக்கரக்கோட்டத்தில் பல கிராமங்களுக்கும் சென்று கோட்டையின் ஆயுத பலம் உணவு தானிய கையிருப்பு பற்றிய விவரங்களை அறிந்து வந்து அவ்வப்போது இளவரசனிடமும் படைத்தலைவர்களிடத்திலும் தெரிவித்தனர். நாள்தோறும் படைத்தலைவர்களுடன் மந்திர ஆலோசனையில் ஈடுபட்டான் இளவரசன். நாட்கள் வாரங்களாகி மாதங்கள் கடந்தும் முற்றுகை நீடித்தது. கோட்டைக்குள்ளிருந்த படைகளுக்கு உணவு தானிய தட்டுப்பாடு ஏற்பட்டு கோட்டை கதவுகளை திறந்து வெளியே வந்து போரிட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது வத்சராஜ்யத்து தாராவர்ஷனுக்கு. அவன் எதிர்பாராத வண்ணம் ஒரு பெரும் இடரும் நேர்ந்தது. மேலை சாளுக்கிய விக்ரமாதித்தனின் படைகள் தெற்கு எல்லையில் சோழ படைகளுடன் போரில் ஈடுபட்டதால் சக்கரக்கோட்டத்துக்கு தாராவர்ஷனுக்கு அனுப்பியிருந்த 10,000 வீரர்களை கொண்ட உதவிப்படை சக்கரக்கோட்டத்தை நோக்கி வந்தபோது எதிர்பாராத இடத்தில் நிலை கொண்டிருந்த வேங்கி இளவரசனின் ஒரு பகுதி படைப்பிரிவு திடீரென பாய்ந்து மின்னலென தாக்குதல் தொடுத்ததில் ஏராளமான மேலை சாளுக்கிய படை வீரர்கள் கொல்லப்பட்டும் முடமாகியும் பேரழிவுக்கு உள்ளானதால் பெரும் பீதியடைந்த உயிர் தப்பி பிழைத்த சொற்ப படை வீரர்கள் தலை தெறிக்க திரும்பி ஓட்டமெடுத்தனர். இப்படி தாராவர்ஷன் எதிர்பார்த்திருந்த உதவியும் கிடைக்காமல் போனது. மேலை சாளுக்கிய படைகள் நிர்மூலமான செய்தி மத்திய மாகாணத்தின் வத்சராஜ்யம் முழுவதும் பரவி வேங்கி இளவரசன் ராஜேந்திரன் பெயரை கேட்டாலே நடுநடுங்கி கிலி கொண்டனர் மாந்தர். முற்றுகை பல வாரங்களாக நீடித்தும் பெரும் போர் நிகழ்ச்சி ஏதும் நிகழாததால் சக்கரக்கோட்டத்தை சுற்றிலும் இருந்த சில கிராமங்களை எரியூட்டின இளவரசனின் படைகள். கோட்டை காவல் கூண்டிலிருந்த வீரர்கள் மூலம் செய்தி அறிந்த தாராவர்ஷன் மனம் கொதித்தான். போர் முரசு கொட்ட ஆணையிட்டான். முரசுகள் தொம் தொம் என முழங்கி அதிரவும் கோட்டை சுவர்கள் மீதிருந்த வீரர்கள் முற்றுகையிட்டிருந்த படைகள் மீது அம்பு மழை பொழிய தொடங்கினர். அதே கணத்தில் கோட்டை கதவுகளை திறந்து கொண்டு படைகள் வெளியேறி தாக்கத் தொடங்கின. வெளியேறிய படைகளை பார்த்த வேங்கி இளவரசன் விஷ்ணுவர்தன ராஜேந்திரனின் விழிகளும் படைத்தலைவன் கருணாகர தொண்டைமானின் விழிகளும் சங்கேத மொழியில் சில வினாடிகள் பேசிக்கொண்டன. வாட்களை உயர்த்தி அசைத்தனர் இருவரும். அடுத்த வினாடியிலிருந்து அங்கே பல மாயாஜாலங்கள் நிகழத் தொடங்கின. கோட்டை வாயில்களுக்கு முன்புறத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த இடங்கணி பொறிகள் கடகடவென்ற ஒலியுடன் இயங்கத் தொடங்கி ஆயிரக்கணக்கில் இரும்பு உருண்டைகளை மழை போல கோட்டைக்குள் விசையுடன் வீசின.
அதே கணத்தில் காலாட்படைகளை சேர்ந்த வில் வீரர்கள் மண்டியிட்டு நான் இழுத்து கூர்வாள்களை எதிரே பாய்ந்து வந்த புறவிப்படைகள் மீது எய்தவே பெரும் ரண பூமியாக மாறின கோட்டை வாயில்கள். கோட்டைக்குள்ளும் அணிவகுத்து நின்றிருந்த படைகள் மீதும் இரும்பு உருண்டைகள் மடீர் மடீர் என தாக்கியதால் என்ன நிகழ்கிறது, இது என்ன போர்முறை என்றே விளங்காத குழப்பமும் கூச்சலும் மிகுந்தது கோட்டைக்குள். இளங்கோ தலைமையில் இயங்கிய புறவிகளை கொண்ட அதிரடிப்படை பல நூறு கட்டாரிகளை காற்றை கிழித்து கொண்டு விற்றென்று வீசியதாலும் பறந்து பாய்ந்த கட்டாரிகள் குறி தவறாமல் இலக்குகளை தாக்கியதாலும் விழிகளை மூடி திறப்பதற்குள் பல நூறு வீரர்கள் மண்ணில் வீழ்ந்தனர். யானைகள் பீதி கொண்டு பிளிரி கண்டபடி திரும்பி ஓடி கோட்டைக்குள் இருந்த தங்களது படைகளையே நாசம் செய்தன. போர்க்களம் விரிந்து வீரியம் கண்டது. பல நாழிகைகள் தொடர்ந்து உக்கிரமான போர் நடந்தது. கோட்டைக்குள்ளும் நுழைந்தன வேங்கி இளவரசனின் பல வகை படைகள். அசுர வேகத்தில் பொறிகளைப் போல போரிடும் படைகளை சந்தித்த தாராவர்ஷனின் படைகள் கிளி கொண்டு கண்டபடி போரிட்டு தோல்வி காண தொடங்கின. மன்னன் தாராவர்ஷனின் படைத்தலைவர்கள் கருணாகர தொண்டைமானின் ஆணைப்படி இயங்கிய படைப்பிரிவுகளால் சுற்றி வளைக்கப்பட்டு சிறை செய்யப்பட்டனர். வெற்றி முரசு ஒலிக்க சைகை செய்தான் வேங்கி இளவரசன். சக்கர கோட்டத்தின் பிரசித்தி பெற்ற வலிய கோட்டை வீழ்ந்தது. புதிய வரலாறு தொடங்கிற்று. வேங்கி இளவரசனின் கீர்த்தி காற்றில் கலந்து பரவத் தொடங்கிற்று. போர் முடிந்த பின்னர் நிகழ வேண்டிய சம்பிரதாய பணிகளை சோழ படையின் உப தலைவர்கள் முன்னின்று தொடங்கினர். காயம்பட்டவர்களுக்கு தமிழகத்து மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளிக்கவும், உயிரிழந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்யவும், கைப்பற்றிய ஆயுத குவியல்களை வண்டிகளில் ஏற்றவும் மறுநாள் மாலை வரை கழிந்தது. மன்னன் தாராவர்ஷனும் விசுவாச படைஞர் பலரும் கோட்டைக்குள்ளிருந்து வெளியேறி தப்பி தலைமறைவானார்கள். வேங்கி இளவரசன் ராஜேந்திரனும் படைத்தலைவன் கருணாகர தொண்டைமானும் அடுத்த கடமை பற்றி ஆலோசிக்க கூடாரத்திற்குள் நுழைந்தபோது வேங்கியிலிருந்து தூதன் வந்திருப்பதாக மெய்க்காவலன் இளங்கோ வந்து கூறினான். அவனை அழைத்து வர கூறிய இளவரசன் முகத்தில் சிந்தனை ரேகைகள் படர்ந்தன. கூடாரத்துக்குள் நுழைந்து வணங்கிய தூதன் பெரிதும் களைத்து வாடியிருந்தான். பல நாட்கள் புறவி பயணம் செய்து வந்த தோரணையும் முகம் கலை இழந்தும் காணப்பட்டான். என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறீர் தூதரே என்ற இளவரசனிடம் ஓலை ஒன்றை கச்சைக்குள்ளிருந்து எடுத்து நீட்டிய தூதனின் கரங்கள் இரண்டும் நடுங்கின. விழிகள் தாழ்ந்தன தரையை நோக்கி. வேங்கி மன்னர் ராஜராஜ நரேந்திரர் இயற்கை எய்திய செய்தியும் அவரின் இளைய சகோதரரும் இளவரசனின் சிறிய தந்தையுமான விஜயாதித்தன் அரியணை ஏறிய செய்தியும் ஓலையில் வரையப்பட்டிருந்ததை கண்டதும் பெருந்துயர் சூழ்ந்தது இளவரசனை. போர் சிந்தனைகள் பொசுக்கென கலைந்து போக கலக்கமும் அவன் இதயத்தை தாக்கியது. தனது வெற்றி செய்தி அறிவதற்குள் இவ்வுலக பந்தத்தை விட்டு மறைந்துவிட்ட தந்தையை எண்ணி அவன் இதயம் அழுதது. செய்தி அறிந்த படைத்தலைவனும் இளங்கோவும் பதறினர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.